வணக்கம் மக்களே. மலேசியா வந்து இறங்கிட்டோம். இப்போ வந்து ஹோட்டலில் வந்து இப்போ தான் செக்இன் பண்ணி கீ கொடுத்தாங்க. உடன் கீ ஒன்று. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் உடனில் பார்க்குறேன். ஹில்டன் ஹில்டன் கிடையாது, இன்டர்கான்டினென்டல். உள்ளே போய் ரூம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாரு. சாவியை போட்டோமா, லைட் எரிஞ்சுதா பார்த்தீங்கன்னா, பெரிய பெட்டு, சூப்பர் கிங் பெட்டுன்னு சொல்லி 4 பேர் படுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இல்லை ஒரு ரிக்ளைனிங் சேர் ஒன்று இருக்குது, சின்ன சேர் ஒன்று. ஆஃபீஸ் ஸ்பேஸ் ஒன்று இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். இதில் ஒரு நல்ல கண்ணாடி, பெரிய டிவி ஒன்று. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வியூ, இதுதான் எங்களோட வியூ. சிட்டி பேங்க், ஹெட் ஆஃபீஸ், அது இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் ஹோட்டல் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுமோ தெரியல. கீழே ரோடு, 5வது மேலே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு நான் காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா பெட்டு பாருங்கள், பெரிய பெட்டு. இதில் நிறைய சாமான்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மினி பார் ஒன்று இருக்குது. மினி பார், இதில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சுருக்குறாங்க. காஃபி மேக்கர், அது காஃபி எல்லாம் வச்சுருக்குறாங்க. வைன் குடிக்கிறதுக்கு வைன் கிளாஸ், கெட்டில் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே என்ன பார்ப்போம். இதுக்குள்ளே சும்மா அந்த ஸ்லீப்பர்கள் இருக்குது, சேஃப் ஒன்று இருக்குது கீழே தெரியும். அயனிங் போர்ட், அப்புறமா ட்ரெஸ்ஸிங் கவுன் அல்லது பாத் கவுன்னு சொல்லலாம். இதில் லாண்ட்ரி பேக்கெல்லாம் இருக்குது, ஒரு குஷன் இருக்குது. டாய்லெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பரவாயில்ல, பெரிய ஒரு பாத்ரூம், ஷவர் இருக்குது. ஜப்பனீஸ் டாய்லெட் மாதிரி ஒன்று, ஃபுல் மார்பிள்லே பாத் இருக்குது. ஒரு பாத் டப்பும் வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியுது, பாத் டப்பு. அதுக்கப்புறம் மற்ற நார்மல் இதுகள், கிட்டு, பாத்ரூம் கிட்டுகள் வச்சுருக்குறாங்க. டென்டிஸ்ட் கிட், ஷேவிங் கிட் அப்படின்னு எல்லாம் வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. மிச்சம் வந்து நான் ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னாங்க. அதை வந்து ஸ்விம்மிங் பூலு, ஸ்பா, அதெல்லாம் இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போட்டு நான் காமிக்கிறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு நாளை காலைல, அது மிச்சம் வெளியில் ஹோட்டல் வாசல்லையும் போய் காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வணக்கம்.